குட் மார்னிங் டு ஆல். தமிழ்ல பேசலாமா இங்கிலீஷ்ல பேசலாமா? தமிழ்லே பேசலாமா? சரி சரி ஓகே. எனக்கு இது மைக் இல்லாம வரும்ல, மைக் இல்லாம அடுக்கல. சரி, அனைவருக்கும் காலை வணக்கம். சந்தோஷமா இருக்கீங்களா? என்னடா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி வர வச்சுட்டாங்களே, ஏதாவது வருத்தம் இருக்கா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இப்ப நான் நேரா வந்த உடனே எனக்கு கொடுத்திருக்க டாபிக் நான் நடத்த ஆரம்பிச்சிட்டேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கரெக்ட். நான் அதை செய்ய மாட்டேன். நம்ம டைட்டில் என்னன்னு முதல்ல பாருங்க. டைட்டில் படிங்க. மறைச்சிருக்கா? காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங் கேம்ப் ஃபார் தி ஷெப்பர்ட் சர்வீஸ் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நல்லா கவனிங்க. இதுல எத்தனை பேருக்கு கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகணும்னு விருப்பம் இருக்கு? கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லையா? இத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு. இப்ப கிரிக்கெட்ல என்ன ஓடிட்டு இருக்கு? ஐபிஎல் ஓடிட்டு இருக்கு. இப்ப ஐபிஎல் நீங்க பார்க்க முடியுமா? முடியுமா? முடியாது. வீட்டுல இருந்தீங்கன்னா ஐபிஎல் பாப்பீங்களா? பாப்பீங்க. அதுல எத்தனை பேர் விளையாடுறாங்க? 11 பேர் விளையாடுறாங்க. நல்லா தெரியும் தானே? 11 பேரு. இந்தியாவுல மொத்தம் ஜனத்தொகை எவ்வளவு? மொத்த ஜனத்தொகை எவ்வளவுப்பா? 140 கோடி பிளஸ். ஆனா 140 கோடி பேரும் கிரவுண்ட்ல போய் விளையாட முடியுமா? முடியாது. எத்தனை பேர் விளையாடலாம்? 11 பேர் தான் விளையாடலாம். அந்த 11 பேரும் எப்படிப்பட்ட பிளேயர்ஸ்? எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் சொல்லுங்க. காசு கொடுத்து விளையாட வந்தாங்களா? என்ன திறமை? எப்படிப்பட்ட திறமை சொல்லுங்கப்பா. ஃப்ரீயா பேசுங்க. அதாவது நாம எப்பயுமே படிக்கும் போது கஷ்டப்பட்டு படிக்கிறது ஒண்ணு, இஷ்டப்பட்டு படிக்கிறது ஒண்ணு. கஷ்டப்பட்டு படிச்சவங்க சக்சஸ் ஆக முடியாது. எப்படி படிச்சவங்க சக்சஸ் ஆகலாம்? இஷ்டப்பட்டு படிக்கிறவங்க தான் சக்சஸ் ஆகலாம். உண்மையா இல்லையா? ஐயோ படிக்கணுமே அப்படின்லாம் நம்ம டார்கெட் வச்சோம்னா கண்டிப்பா அந்த டார்கெட் என்ன பண்ண முடியாது? அச்சீவ் பண்ண முடியாது. ட்ரெயின்ல போயிருக்கீங்களா? பஸ்ல போயிருக்கீங்களா? ட்ரெயின்ல போகும்போது ட்ரெயினோட டிரைவருக்கு என்ன பேரு? லோகோ பைலட்னு பேரு. அவரை நீங்க யாரா பாக்குறீங்களா? பாத்துருக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாது. ஆனா நம்ம எல்லாரையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பத்திரமா அவர் என்ன பண்றாரு? கொண்டு போய் சேர்க்கிறாரு. அப்ப நம்ம எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேல போய் விழுது? அவர் மேல போய் விழுது. நமக்காக அவர் என்ன பண்றாரு? ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. அதே மாதிரிதான் யாரு? பஸ் டிரைவரும். உண்மைதானே? அப்ப நீங்க அரசாங்க வேலைக்கு போகணும்னா யார் யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்? சொல்லுங்கப்பா. ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸா? ஐயோ, நீங்க உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணிக்கணும்? ரெஸ்பான்சிபிள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். புரியுதா? சரி, இதுக்கு பேர் என்ன? என்ன மொபைல் இது? சொல்லுங்க. ஆண்ட்ராய்டு மொபைல். இது எதுக்கு? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னமோ ஒரு வார்த்தை வந்தது, கேம் விளையாட. ரைட்டு, சூப்பர். கேம் விளையாடி என்ன பண்ண போற? கேம் விளையாடி என்ன பண்ண போறீங்க? ஏதாவது யூஸ் இருக்கா? இல்ல. எடுத்த உடனே நான் அப்படி பேசக்கூடாது, நான் பின்னாடி வரேன். சரி, வேற எதுக்கு யூஸ்? போன் பேசுறது. ஃபர்ஸ்ட் போன் கண்டுபிடிச்சது எதுக்கு? பேசுறதுக்கு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் வேற எதுக்கு? வேற எதுக்கு? ஒட்டு கேட்கறதுக்கா? சொல்லுங்க, சும்மா கேஷுவலா சொல்லுங்க. வேற எதுக்கு? மெசேஜ் பண்றதுக்கு. முதல்ல போன் பேசுறதுக்கு, அப்புறம் மெசேஜ் பண்றதுக்கு. ஓகே, வேற
இதுதான், இதுக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க, வேற எதுவுமே இல்லை. ஆனா இப்போ இது கையில இருக்கிறதுனால பல பல பிரச்சனைகளை எல்லாருமே சந்திக்க நேரிடுது. உண்மையா இல்லையா? சரி, ஓகே. சரி, இப்ப அரசாங்க வேலைக்கு போகணும்னா சிலபஸ மட்டும் நடத்தினா போதுமா? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க சொல்லுங்கப்பா. சிலபஸ் மட்டும் நடத்தினா போதுமா? நீங்க படிச்சிருவீங்களா? அப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சோ இதுவரையும் உங்களுக்கு அதை பத்தின ஒரு ஐடியாவே இல்லை. எப்படி போறது, எப்படி படிக்கிறது, எப்படி எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது, அப்படிலாம் உங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் இப்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இதுல எத்தனை பேரோட அப்பா அம்மா கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க? கை தூக்குங்க. நீங்க ஒரு அம்மா அப்பா என்ன பண்றாங்க? தம்பி பேசக்கூடாதுப்பா. அம்மா என்ன வேலையில இருக்காங்க? ஓகே. வேற இந்த பக்கம் டீச்சரா இருக்காங்க. வேற அவ்வளவுதானே? சரி, மத்த எல்லாருமே அப்பா அம்மா பிரைவேட்ல தான் வேலை பாக்குறாங்க. கரெக்டா? ஒரு மாசமும் உங்க அப்பா அம்மா சம்பளத்தை கொண்டு வர்றதுக்கு, உங்களை கவனிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? சும்மா கேஷுவலா சொல்லுங்க. யாருக்காவது தெரியுமா தெரியாதா? அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஒரு நாள் பொறுமையா இருந்து கவனிச்சு பாருங்க. மாசம் பிறந்தா அரசாங்க உத்தியோகத்துல கம்பல்சரி சம்பளம் வந்துடும். ஆனா பிரைவேட்ல அவங்க என்னைக்கு சம்பளம் போடுறாங்களோ அன்னைக்குதான். நீ ஏன் எனக்கு சம்பளம் போலன்னு என்ன பண்ண முடியாது? போய் கேட்க முடியாது. அப்படி நீ போர்ஸ் பண்ணி கேட்டனா அடுத்த நிமிஷம் உனக்கு என்னது? வேலை இருக்காது. ஒரு தடவை வேலை போயிடுச்சுன்னா திருப்பி வேற ஒரு வேலையை தேடுறதுக்கு ரொம்ப நேரம், ரொம்ப நாள் ஆகலாம். அப்ப அந்த டைம்ல பணத்துக்கு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம்? கடன் தான் வாங்குவாங்க. கடன் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மன உளைச்சல் ஆகும். புரியுதா? சரி, எப்பயுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் வாதியார் சொல்றத கேட்கறது இல்லை. எல்லாத்தையுமே கேட்கணும்னு அவசியமும் இல்லை. புரியுதா? இப்ப நான் ஒரு சின்னதா ஒரு டிப்ஸ் ஒண்ணு சொல்லுவேன். அந்த டிப்ஸ நீங்க ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 3வது வருஷம் முடியும் போது நீங்க கண்டிப்பா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கலாம். நான் சொல்ற பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆனா அந்த பேட்டர்னை வெயில் அடிச்சாலும், இடி இடிச்சாலும், மழை பெஞ்சாலும், கரண்ட் போனாலும், உடம்பு சரியில்லைனாலும், எந்த சூழ்நிலையிலையும் அந்த பேட்டர்னை நீங்க என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. புரியுதா? அப்ப இது என்ன பேட்டர்ன் சார் சொல்லாமா இப்ப? சரி, ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு நேரம் படிக்க முடியும் சொல்லுங்க. நான் கேஷுவலா சொல்லுங்க. சரி, அதை விட்டுருங்க, படிக்க முடியுன்றத விடுங்க. 1 மணி நேரம் ஸ்கூல்ல டீச்சர் பாடம் நடத்தும் போது எவ்வளவு நேரம் ஃபுல் அட்டென்ஷனோட உங்களால கவனிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. இப்ப எங்க பசங்கள்ட்ட கேட்கும் போது பிராங்கா சொல்லுவான், சார் 20 நிமிஷத்துக்கு மேல கான்சன்ட்ரேஷன் வரல சார்ன்றான். ஒரு சில பொண்ணுங்க மட்டும் சார் 1/2 மணி நேரம், ஆனா பீரியட் 50 நிமிஷம், பொண்ணுங்க 50 நிமிஷம், பசங்க 20 நிமிஷம். அப்ப கான்சன்ட்ரேஷன் டீவியேட் ஆயிட்டு திருப்பி உள்ள வருது. உண்மைதானே? சரி, ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களால எவ்வளவு நேரம் அட்டென்சிவா கவனிக்க முடியும்? 1/2 an hour. சரி, அப்ப 1/2 an hour உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்குதுன்னா கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயியா மாறிடலாமே. எப்படி சார்? ஒண்ணுமே இல்ல. ஒரு நாளைக்கு 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். நல்லா கவனிங்க. ஒரு நாளைக்கு 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னா என்ன பேரு? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னா எப்படி தமிழ்ல எப்படி சொல்றது? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னா எப்படிப்பா? சரியான விடையை தேர்ந்தெடுக்க. எந்த ஒரு போட்டி தேர்வுக்கு நீங்க போனாலும் fill in the blanks இருக்காது, சரியா தவறா இருக்காது. எப்படி இருக்கும்? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் அதுக்கு எத்தனை ஆன்சர் இருக்கும்? 4 ஆன்சர் இருக்கும்.
அந்த 4 ஆன்சர்ல நீங்க ஏதாவது ஒரு ஆன்சரை நீங்க என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். நீங்க டிக் பண்ற இது வந்து கரெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு மார்க். புரியுதா நான் சொல்றது? ஒரு நாளைக்கு எத்தனை கொஸ்டின் படிக்க சொல்றேன்? 10 கொஸ்டின். நல்லா கவனிங்க. அந்த 10 கொஸ்டின் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நல்லா திங்க் பண்ணி சொல்லுங்க, அவசரம் வேண்டாம். 10 கொஸ்டின் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம். வாய்ப்பே கிடையாது. இது வந்து நல்லா கவனிச்சிங்க. இந்த 10 நிமிஷம் சொல்றது இப்போ வந்து மணி 12 போதா, 1 மணிக்கு டெஸ்ட்டுக்கு படிக்கிறது நான் அதை சொல்லவே இல்லை. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டெஸ்ட்டுக்கு படிக்கிறது நான் சொல்லவே இல்லை. நல்லா ஒரு 10 கொஸ்டினா படிச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா கான்ஸ்டன்டா மைண்ட்ல வச்சுப்பேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அரை மணி நேரம். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். மொத்தம் எத்தனை மணி நேரம்ப்பா? மொத்தம் எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அப்ப 24 மணி நேரத்துல நீ செலவு பண்ற போது எவ்வளவு? அரை மணி நேரம். அந்த அரை மணி நேரத்துல நீ எத்தனை கொஸ்டின் படிக்கிற? 10 கொஸ்டின். அந்த 10 கொஸ்டின் நீ எப்படி படிக்கணும்? எப்படி, எதை மைண்ட்ல வச்சுக்கணும்? கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்ன்ற ஒரு மைண்ட்ல வச்சுக்கணும். புரியுதா? 10 கொஸ்டின். 10 கொஸ்டின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்பா? 30 நாள். 30 × 10 எவ்வளவு? 300. ஒரு மாசத்துக்கு 300ன்னா ஒரு வருஷத்துக்கு 3000 3 12 36 3600. 3 வருஷத்துக்கு சார் கையில போன் இல்ல சார். உடனே இப்படி கேட்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. 1000 என்னடா? 10,000. சரியா? நல்லா பாத்துக்குங்க. இந்த 10,000 கொஸ்டினுக்கு தூக்கத்துல எழுந்திருச்சு கேட்டா கூட உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா நீ வேலையை தேடி போக வேண்டாம், வேலை ஒன்ன தேடி வரும். புரியுதா? ஆனா சார் நீங்க ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் சொல்லிட்டீங்க. ஆனா 2வது நாள் படிக்கும் போது முதல் நாள் படிச்ச அந்த 10 கொஸ்டின் நீங்க என்ன பண்ணணும்? ரிவைஸ் பண்ணணும். புரியுதா? சும்மா படிச்சுட்டு போயிடக்கூடாது. என்ன பண்ணணும்? ரீகால் பண்றது இருக்கட்டுமா, ஒரு நோட்டு போட்டு என்ன பண்ணணும்? எழுதணும். இதுக்காக அப்பா அம்மாவை தொல்லை பண்ணி கடையில போய் ஒரு நோட்டு எல்லாம் வாங்கக்கூடாது. +2ல பழைய நோட்டு மீதி இருக்கும் தெரியுமா? இப்ப நான்லாம் படிக்கும் போது நோட்டு வாங்குறது கூட காசு கிடையாது. தீபாவளி பொங்கலுக்கு துணி கடையில நோட்டீஸ் போடுவாங்க தெரியுமா? அந்த நோட்டீஸ்ல ஒரு சைடு வந்து பின்னாடி ஒயிட்டா இருக்கும். அதைய பொறுக்கிட்டு வந்து ஸ்டாப்லர் போட்டு அதுல கணக்கு போட்டு பார்த்த காலங்கள்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் மறக்கல. புரியுதா? பழைய நோட்டு இருக்கு தெரியுமா? அதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு சும்மா அழகாலாம் எழுதிட்டு இருக்க கூடாது. ஏன், நமக்கு எது இல்ல? டைமு இல்ல. கிறுக்குன்னா எழுதுனதை படிக்கிறதுக்கு முடியாததெல்லாம் இருக்க கூடாது. உனக்கு எப்படி எழுதுனா பிடிக்குமோ, ஃபாஸ்டா எழுதுனா உனக்கு தெரியுமோ, அதை நீ என்ன பண்ணிக்கணும்? ஃபாஸ்டா எழுதும். எத்தனை கொஸ்டின்? 10 கொஸ்டின். அடுத்த நாள் வந்து எவ்வளவு? 10. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கு இது மாதிரி நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல உனக்கே தெரியாம அந்த 10 என்னவா மாறும்? 20ஆ மாறும். புரியுதா? 20 என்னவா மாறும்? 30ஆ மாறும். இப்படி உன் மைண்டுக்குள்ள ஒரு கான்ஸ்டன்டான ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா வேலை ஒண்ணு தேடி வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். நீங்க நினைச்சு பாருங்க, 24 மணி நேரத்துல உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க எவ்வளவு நேரம் படிக்க போறீங்க? 1/2 hour தானே, அதை படிங்க. அவ்வளவுதானே. அந்த 10 கொஸ்டின் எங்க இருந்து சார் படிக்கிறது? நீங்க எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? இந்த 10 கொஸ்டின் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? எங்க இருந்து சார் ஆரம்பிக்கிறது? முதல்ல எப்பயுமே படிக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கணும். கஷ்டமானதை எடுத்து முதல்ல படிக்க கூடாது. எதை படிக்கணும்? முதல்ல ஈஸியானதை எடுத்து படிக்கணும். அப்பதான் கான்சென்ட்ரேஷன் அதுக்குள்ளார போகும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்பதான் கான்சென்ட்ரேஷன் அதுக்குள்ள போகும். எடுத்த உடனே தெரியாததை படிக்க கூடாது, தெரிஞ்சதுதான் முதல்ல படிக்கணும். புரியுதா? அப்ப என்ன பண்ணணும்னா முதல்ல 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். என்னது? 5th ஸ்டாண்டர்ட். இந்தியாவிலேயே தலை சிறந்த பல்கலைக்கழகம் எது தெரியுமா? நாலந்தா பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீகார்ல இருக்கு. ஒரு யூனிவர்சிட்டிக்கும் வைஸ் சான்சலர்னு ஒருத்தரை போடுவாங்க, துணைவேந்தர்னு சொல்லிட்டு. அந்த பழம்பெருமை வாய்ந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர்
எங்க இருந்து போயிருக்காருன்னா காஞ்சிபுரத்துல இருந்து போயிருக்காரு. இது 6ஆம் கிளாஸ் புக்ல இருக்கு. நம்ப முடியுதா உங்களால? அதுதான் டிஎன்பிசில கொஸ்டினா வருது உங்களுக்கு. புரியுதா? அப்போ வரி வரியா படிக்கணும். எதுல இருந்து? 6வது புக்ல இருந்து வரி வரியா படிக்கணும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். ஆக நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? புத்தகங்களை கலெக்ட் பண்ணும். அக்கம் பக்கத்துல படிக்கிறவங்க இருப்பாங்க, 6வது பாஸ் பண்ணிட்டு 7வது போவாங்க. அவங்க 6வது புக்கை தூக்கி பேரிச்சம்பழ கடைக்கு போட்டுருவாங்க. நீங்க என்ன பண்ணணும்? போய் அதை வாங்கணும். எல்லா புக்கையும் கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு 1 மாசம் ஆகும், 1 மாசம் ஆன பிறகு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னா அது தவறு. அப்ப என்ன பண்ணீங்க? முதல்ல எந்த புக்கு முதல்ல கையில இருக்கோ அந்த புக்ல இருந்து என்ன பண்ணும்? படிக்க ஆரம்பிக்கணும். புரியுதா? நல்லா பாத்துக்கங்க. ஒரு மார்க்கும் முக்கியம். எவ்வளவு? ஒரு மார்க்கும் முக்கியம். 1 மார்க்கு தானே என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது. புரியுதா? கிடைக்கிற நேரங்கள்ல எனக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு போய் எங்க அப்பா அம்மாவை நான் பாத்துக்கணும், அவங்கதான் எனக்கு உலகம்னு நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். உங்களுக்கு எல்லாம் என்ன வயசு? 16 வயசு இருக்குமா? அவ்வளவுதானே. So you are very very young growing minds. அப்படின்னா என்ன அர்த்தம்? படிச்ச உடனே மனசுக்குள்ள பதியக்கூடிய வயசு இது. உண்மைதானே? பசுமரத்து ஆணி போல அப்படின்னா என்ன பேரு? ஒரு காஞ்ச மரம் இருக்குன்னா அதுல ஆணியை வச்சு அடிச்சா அது உள்ள போகுமா? போக. ஆனா பச்சை மரத்துல போய் நீ ஒரு ஆணி அடிச்சு உள்ள தள்ளு, உடனே உள்ள போயிடும். அப்ப உங்க வயசு ஈஸியா படிக்கக்கூடிய வயசு. எதை படிச்சாலும் மனசுக்கு உடனே பதியக்கூடிய ஒரு மைண்டு உங்களுக்கு இருக்கு. இந்த பருவம் தான். புரியுதா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சில பேர் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் டேவே என் பசங்களுக்கு இதை நான் சொல்லிடுவேன். என் பேச்சை கேட்ட 6 பேர் நீ கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கா. சந்தோஷமா இருக்கு எனக்கு. 6 பேர் கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கிறான். வேணா எங்க டிபார்ட்மெண்ட் வாங்க, டேட்டா பேஸ் எடுத்து காட்டுறேன். இப்ப வேணா போன் நம்பர் தரேன், நீங்க பேசுங்க. புரியுதா? நல்லா பாத்துக்கங்க. போன வாரம் சாப்ட்வேர் கம்பெனில இருந்து வேர்ல்டு ஃபுல்லா அத்தனை பேரை வெளியில தள்ளியிருக்கான். பாத்துறீங்களா? லே ஆஃப் பண்ணிருக்கான். நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் டக்குன்னு வேலை போயிடுச்சுனாக்கா அவன் சம்பளத்தை சம்பாதிக்கிறது அடுத்த கம்பெனிக்கு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? தெரியாதா? ஆனா அரசாங்க வேலையில அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் எதுவுமே என்னது கிடையாது. நீ உள்ள போறதுக்கு தான் போராடணும். அதுக்கப்புறம் உனக்கு அந்த போராட்டங்கள் கிடையாது. மாசம் உனக்கு அக்கௌண்ட்ல உனக்கு சம்பளம் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் இருக்கு, இன்கிரிமெண்ட் இருக்கு. உன் லைஃப் அப்படியே ஜெட்டு வேகத்துல போகும். நம்மளோட பெரிய எதிர்பார்ப்பு என்னது? எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னது? சொல்லுங்கப்பா. எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன? நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். அதை நீங்க ஆரம்பிக்கக்கூடிய வேலையை எந்த வேலையை ஆரம்பிக்க சொல்றேன்? அரசாங்க வேலையா ஆரம்பிக்க சொல்றேன். புரியுதா இல்லையா? இப்ப 10 கொஸ்டின் படிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அந்த 10 கொஸ்டினை படிக்கிறதுக்கு உங்களுக்குன்னு நீங்களே என்ன பண்ணணும்? ஒரு நேரத்தை ஒதுக்கிடணும். நீ படிக்கணும்னு உட்காரும் போதுதான் ஃப்ரெண்டு உடனே கூப்பிடுவான். அந்த நேரம் பார்த்துதான் பக்கத்து வீட்டுல நல்ல சினிமா ஓடும், நமக்கு பிடிச்ச பாட்டு ஓடும், நமக்கு பிடிச்சவங்க வீட்டுக்கு வருவாங்க. எல்லாமே நடக்கும். நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பறதுக்கு எல்லா வேலையும் என்னது? நம்ம எப்ப படிக்கணும்னு உட்காடுறோமோ அப்ப வரும். அதையும் தாண்டி என்ன படிக்கணும்னு மனசுக்குள்ள எதை வச்சுக்கணும்? நீனு எதை வச்சுக்கணும்? ஒரு படுபயங்கர ஒரு வெறிய வச்சுக்கணும். புரியுதா? சரி, நீங்க ஏன் சார் இதெல்லாம் சொல்றீங்க? நீங்க பாட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்க சிலபஸை நடத்திட்டு போக வேண்டியது தானே. ஏன்னா நாங்க பட்ட கஷ்டங்கள் அந்த மாதிரி. இப்ப நான் கவர்மெண்ட்ல தான் இருக்கேன். 13 வருஷம் பிரைவேட் காலேஜ்ல கஷ்டப்பட்டேன். மாசம் பிறந்து அந்த தேதியில சம்பளம் வரலன்னா என் குழந்தைக்கு பால் வாங்கறதுக்கு கூட காசு இருக்காது. அவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் பட்ட கஷ்டம் என்னுடைய மாணவ மாணவிகள் படக்கூடாதுன்னு நான் ஃபர்ஸ்ட் இயர்லயே சொல்லிடுவேன். ஒரு சில பேர் இன்னும் தீவிரமா எங்க டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு இருக்கான். ஒரு சில பேர் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டான், கவர்மெண்ட் வேலைக்கும் போயிட்டான். இன்னும் கொஞ்சம் பேர் ட்ரைனிங்ல இருக்கான், படிச்சுட்டு இருக்கான். இப்போ போன மாசம் பட்டமளிப்பு விழா நடந்தது. அதுல ஒரு பொண்ணு, என்ன ஒரு பொண்ணுன்னா தூத்துக்குடி பொண்ணு, சரியா?
அந்த பொண்ணு வந்து என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னுச்சு, சார் உங்க பேச்சை கேட்காம போனது நான் அவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னுச்சு. என்னம்மா ஆச்சு அப்படின்னு. 10 மார்க்ல போயிடுச்சு சார். எவ்வளவு? 10 மார்க். அந்த 10 மார்க்கு அந்த பொண்ணு எடுத்திருந்ததுன்னா அந்த பொண்ணோட சம்பளம் வந்து 70,000 ரூபாய். எவ்வளவு? 70,000. வெறும் 10 மார்க்ல 70,000 ரூபாய் போயிடுச்சுன்னா மனசு எவ்வளவு வலிக்கும் பாருங்க. நீங்க பிரைவேட்ல வேலைக்கு போனா ஏதோ ஒரு டிகிரி படிச்சு போனா மிஞ்சி போனா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் சொல்லுங்க? எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமா? அந்த 10,000 ரூபாய் உனக்கு சம்பளத்தை கொடுக்கறதுக்கு உன்னை போட்டு பாடாப்படுத்தி உறிஞ்சு எடுத்துருவாங்க. உண்மையா இல்லையா? உங்க அப்பா அம்மாவை கேட்டு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க கேட்டு பாருங்க. புரியுதா இல்லையா? அதனால போனா அரசாங்க வேலைக்கு போகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து என்னது போய் ஒரு சீட்ல உக்காந்துடலாம். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாலும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு சீட்ல உக்காந்து அந்த முதல் மாச சம்பளத்தை நீ கையில வாங்கின பிறகு நீ பட்ட கஷ்டம் எல்லாம் பட்டாம்பூச்சி போல பறந்து போயிடும். புரியுதா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல படிக்கணும்னு மனசு வைக்கணும். நான் தான் சொல்றேன், கஷ்டப்பட்டு என்னைக்குமே படிக்க கூடாது. எப்படி படிக்கணும்? இஷ்டப்பட்டாதான். உனக்கா வேணும், இஷ்டப்பட்டாதான். புரியுதா? சரி, இப்ப அந்த பொண்ணு சொன்னிச்சு இல்லையா, உங்க பேச்ச கேட்காம போனது. நான் போன் நம்பர் தரேன், அந்த பொண்ணு சொன்னிச்சா இல்லையா நீங்களும் என்ன கேட்டு பாருங்க. அந்த பொண்ணு 3 வருஷம் இங்க டிகிரி முடிச்சுட்டு நல்லா படிக்க. அந்த பொண்ணு படிச்சுட்டு கோயம்புத்தூர்ல போய் ஒரு கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்து படிச்சு எவ்வளவு ஒரு 60,000 70,000 ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு அங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிடுச்சு, திருப்பி சொந்த ஊருக்கே போயிடுச்சு. நான் சொன்னேன், நீ எடுத்த முடிவு தப்புமா, நீ திருப்பி அங்கேயே போயிடுமா அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா வீட்டுக்கு போனா ஒரு சில கமிட்மெண்ட் இருக்கும், ஆனா அங்க படிக்கணும்னு போயிட்டா அங்க வந்து என்னது எந்த விதமான கமிட்மெண்ட்டுமே இருக்காது. புரியுதா? உங்க வயசுல குளிக்கிறது, சாப்பிடுறது, துணி துவைக்கிறது, இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது வேலை கொடுக்குறாங்களா வீட்டுல? சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு படிக்கிறதுக்கு அதிகமான நேரத்தை யார் ஏற்படுத்தி கொடுக்குறா? பெத்தவங்க ஏற்படுத்தி பேரண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்காக இல்லைன்னாலும் உங்களுக்காக நீங்க எப்படி படிக்கணும்? வெறித்தனமா படிக்கணும். நான் ஏன் படிங்கன்னு சொல்றதை விட வெறித்தனமா நான் சொல்றேன் அப்படின்னா, நாளாக காம்படிஷன் வந்து அதிகமாயிட்டே போகுது. நாங்க படிக்கும் போதெல்லாம் டிஎன்பிசி கால் ஃபார் எப்ப வருதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது பொட்டி கடையில ஒரு அப்ளிகேஷன் தொங்கும், அதை பார்த்து அப்ளை பண்ணுவோம். ஒரு 1000 போஸ்ட் வருதுன்னா ஒரு 5000 பேர் எழுதுவாங்க. ஆனா இப்போ 1000 போஸ்ட்னா 1,00,000 பேர் எழுதுறான். சரியா? 100 ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையனையும் பொண்ணையும் ஒரே கிளாஸ்ல உட்கார வச்சு ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்தா அதுலயும் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்களா இல்லையா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க. 100 ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பசங்க எப்படி படிப்பாங்க? நானே பேசிட்டு இருக்கேன், நீங்களே சொல்லுங்கப்பா, சீக்கிரம் சொல்லுங்க. 100 ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பசங்க எப்படி படிப்பாங்க? வெறித்தனமா படிப்பாங்க. அந்த 100 ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையனையும் பொண்ணையும் ஒரே கிளாஸ்ல உட்கார வச்சு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து டெஸ்ட் வச்சா அதுலயும் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் மார்க் வருவாங்கல்ல? அதே மாதிரிதான் 1,00,000 பேர் எழுதினாலும் அந்த 1,00,000 பேர்ல நீ வரணும் அப்படின்னா எப்படி படிக்கணும்? வெறித்தனமா படிக்கணும், சும்மா படிக்க கூடாது. விடாமுயற்சி, உங்களுக்கே தெரியுதே, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஆனா அந்த விடாமுயற்சின்றதுதான் உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி, உன்னுடைய பிளான். அந்த பிளான் எப்படின்னா நீ எந்த டைம்ல படிக்கிறதுன்றதுதான். எந்த டைமுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத டைம் சொல்லுங்க பாப்போம். எந்த டைம்? மார்னிங். எத்தனை மணிக்கு? 4 o'clock. தயவு செஞ்சு இந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. நீங்க 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கணும்னா நீங்க எத்தனை மணிக்கு தூங்கணும் தெரியுமா? எத்தனை மணிக்கு தூங்கணும்? 6 மணிக்கு தூங்கணுமா? வாட் நான்சென்ஸ். 6 மணிக்கு என்ன எவ்வளவு நேரம்டா தூங்குவ?
நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நைட்டு 9 மணிக்கெல்லாம் நீ படுத்துடணும். அப்பதான் 10, 15, 8 மணி நேரம் கணக்கு வரணும். மினிமம் 7 மணி நேரம் கணக்கு வரும். நீ தூங்குறதே 11 மணிக்கு தூங்கிட்டு 4 மணிக்கு எந்திரிச்சுன்னா எந்திரிச்சு நீ உக்காந்துருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா படிக்கலாம் என்னது முடியாது. சரியா? அப்ப நீ கரெக்டா அந்த தூக்கத்தை நீ தூங்கிடணும். நம்ம பிரெயினை எப்படி வச்சுக்கணும்னா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும். அப்பதான் எல்லாத்துலயும் என்ன பண்ண முடியும், ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். அரை தூக்கத்துல ஏதாவது ஒண்ணு எழுப்பி வேலை சொன்னா எப்படி சொல்லுவீங்க? தூக்கத்துல இருக்க உங்க அப்பா வந்து எழுப்புறாரு, உனக்கு எப்படி இருக்கும்? கொலை வெறி வரும் இல்லையா? அதே மாதிரிதான் நல்லா தூங்கணும். புரியுதா? தூங்க வேண்டிய நேரத்துல நல்லா என்ன பண்ணிடணும், தூங்கிடணும். சாப்பிடும் போதும் நல்லா சாப்பிடணும், அதெல்லாம் குறை வைக்க கூடாது. ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் மூளை ஒத்துழைக்கும். மூளை ஒத்துழைச்சாதான் கான்சென்ட்ரேஷன் வரும். நிறைய இருக்கு, எல்லாமே ஒரு செயின், ஒரு லிங்க். புரியுதா இல்லையா? அப்போ 4 மணிக்கெல்லாம் வேண்டாம். எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? 5 மணிக்கு எழுந்திரிங்க. 5 மணிக்கு எழுந்துச்சு உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு படிக்க உட்காரணும்? எத்தனை மணிக்கு படிக்க உட்காரணும்? 6 மணிக்கா? ஏன் அவ்வளவு நேரம் என்னப்பா வேலை உங்களுக்கு? எவ்வளவு நேரம் சொல்லுங்க? 5:30 மணிக்கு படிக்க உட்காந்துடணும். அப்ப 5:30ல இருந்து எவ்வளவு? 5:30ல இருந்து எவ்வளவு? 6 மணி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பண்ணு, மற்ற சப்ஜெக்டை படி, எல்லாமே பண்ணிச்சிங்க. காலேஜ்ல சேர்ந்த பிறகு எங்கெங்க வேலைக்கு போறீங்க எல்லாம் தெரியாது, எங்கெங்க படிக்க போறீங்களா எல்லாமே தெரியாது. அது வேற. புரியுதா? இல்ல சார் என்னால எழுந்திரிக்க முடியாது, நான் சாயந்தரம் படிச்சுக்கிறேன். ஓகே. ஆனா நீ சாயந்தரம் படிக்க ஆரம்பிக்கும் போது இத தூக்கி எங்கேயாவது தூக்கி வச்சிடணும். இத பக்கத்துல வச்சுக்கிட்டேன்னா அப்பதான் உனக்கு நோட்டிபிகேஷன் வரும். இத பாப்பீங்க படிப்பீங்க, இத பாப்பீங்க படிப்பீங்க. இதையும் பார்க்க முடியாது, அதையும் படிக்க முடியாது. அப்போ உன்னுடைய வெற்றியில நீ எங்க போயிடுறான்னு அர்த்தம்? பின்னாடி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்பா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எனக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு வாத்தியாரு இல்லை. உண்மையே அதுதான். நாங்க படிச்ச காலகட்டங்கள்லாம் போனே இல்லை, லெட்டர் தான். புரியுதா? ஆனா அப்பெல்லாம் நிம்மதியா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இது மாதிரி லீவுனா லெட்டர் தான் போடும், அவனும் திருப்பி ஒரு லெட்டர் ஒன்று போடுவான். புரியுதா? நிம்மதியா இருந்தது. ஆனா இப்ப நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கு இங்க நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போன் தான். புரியுதா? இத தூக்கி எட்ட வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், முழு கான்சென்ட்ரேஷனோட எப்பயில இருந்து படிக்க ஆரம்பிக்கணும்? நாளையில இருந்தா? நாளையில இருந்தா? நாளை கழிச்சியா? ஏன் நாள் நல்லா இருக்கா? சொல்லுங்க, நல்லா கவனிங்க. நேற்று திங்கட்கிழமை என்றால் நாளை என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டீங்களா? நேற்று திங்கட்கிழமை என்றால் நாளை என்ன கிழமை? புதன்கிழமை தானே. அப்புறம் ஏன் செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னீங்க? அவசரம். இந்த அவசரம் கூடாது. எல்லாத்துலயும் என்ன பண்ணணும்? நிதானமா இறங்கி அடிக்கணும். அந்த நிதானத்துக்கு தான் நான் எத்தனை கொஸ்டின் படிக்க சொல்றேன்? 10 கொஸ்டின் படிக்க சொல்றேன். சரியா? சார் என்னால 10 எல்லாம் முடியாது சார், 10 எல்லாம் முடியாது சார், 5 படிச்சுக்கிறேன் சார். படி, ஆனா படி. 5 கொஸ்டின் படிக்கிறது எவ்வளவு நேரம் ஆயிடும்? அதே நீ அரை மணி நேரம் எடுத்துக்க. ஸ்கூல்ல இம்போசிஷன் கொடுப்பாங்க, தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அதை எத்தனை பேர் கடுப்போட எழுதிருக்கீங்க? கை தூக்குங்க பாப்போம். எல்லாருமே கடுப்போட தான் எழுதிருக்கீங்க. சரியா? ஆனா இதோட விளைவு பின்னாடி உங்களுக்கு தெரியும். சரியா? நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்பெயின் ஒரு நாடு இருக்கு, தெரியுமா? ஸ்பெயின் நாடு. அந்த நாட்டோட பார்லிமெண்ட்டுக்கு என்ன பேரு அப்படின்னு அதுல இருந்தது, கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது. ஸ்கூல்ல ஆஃப் இயர்லி எக்ஸாம் தான், ஸ்கூல்ல இல்ல, டியூஷன் சென்டர்ல. அந்த பார்லிமெண்ட்டுக்கு பேரு பாத்தீங்கன்னா கார்டஸ். கார்டஸ். நான் இதை என்ன பண்ணேன், என் கிளாஸ் மட்டும் அவன்கிட்ட சொல்லிட்டேன், ஹரிகரன் பேரு, அவன்கிட்ட சொல்லிட்டேன். அதை டீச்சர் பார்த்துட்டு நீ என்ன அவனுக்கு சொன்னியோ அதை 100 தடவை எழுதிட்டு வந்தாங்க. நானும் உங்களை மாதிரிதான் திட்டிக்கிட்டே தான் எழுதுனேன். நான் 9th படிச்சது 1993. 1993. இப்ப என்ன வருஷம்? 2026. கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 10 வருஷத்துக்கு முன்னாடியா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதின இம்போசிஷன்
அந்த ஸ்பெயினோட பார்லிமெண்டோட பேர் கார்டஸ்ன்னு எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. நான் இது எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்? நீங்களும் 100 தடவை இம்போசிஷன் எழுதணுமா? எதுக்காக சொல்றேன்? நீங்க படிக்கிறத எழுதி எழுதி பாருங்க. புரியுதா? இப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா தமிழ் ஆளுங்க அதிகமா இருக்கானுங்களா, ஹிந்திக்காரனுங்க அதிகமா இருக்கானுங்களா? ஹிந்திக்காரனுங்க. ஏன் அதிகமா இருக்கானுங்க? ஹிந்தி தெரியும்னா சொல்லுங்க பாப்பா. ஏன்? வேலைக்கு வந்துடுறாங்களா? அப்ப நம்ம ஆளுங்க யாரும் வேலைக்கே வர்றது இல்லையா? சரியா? என்னன்னா நல்லா பாத்துக்குங்க. ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு வரேன், சின்ன பசங்க தான், ஹிந்திக்கார பசங்க. என்ன, நான் உங்கள்கிட்ட கேட்டேன், என் டிக்கெட்டை செக் பண்ண கேட்டேன். சார் டோன்ட் மிஸ்டேக் மீ, ஹவ் ஓல்ட் ஆர் யூ? சார் மை ஏஜ் இஸ் ஜஸ்ட் 24. 24 வயசுக்கு அவன் என்னவா இருக்கிறான்? டிடியா இருக்கிறான். அவன் சம்பளம் 60,000 ரூபாய் இனிஷியல் ஸ்டேஜ். ட்ரெயின் டிடினா ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர், இல்ல டிடின்னு சொன்னாங்க, அது கிடையாது, டிடிஇ, ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர், அதான் முழு பேரு. அப்ப கேட்கும் போது ஃபார் ஹவு லாங் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் எக்ஸாம் அப்படின்னாக்கா 3 years சார். அவன் சொன்ன கான்செப்ட் எவ்வளவு? 3 years. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். இது எங்க நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? முயலாம கதை தெரியுமா? முயலாம கதை தெரிஞ்சிருமா? அதேதான். முயல் என்ன பண்ணும்? வேகமும் போய் என்ன பண்ணும், ஒரு இடத்துல தூங்கிடும். ஆமா, என்ன பண்ணும்? மெதுவா போகும். சரியா? இப்ப நான் 10 கொஸ்டின் சொல்றேனே, அது எவ்வளவு ரிலாக்ஸா படிக்கலாம் நீங்க. இப்ப நான் இதே இல்ல, நீ 1/2 மணி நேரத்துல நீ 100 கொஸ்டின் படினாக்கா என்ன மாட்டீங்க? படிக்க மாட்டீங்கலாம் இல்ல, படிக்கவே மாட்டீங்க. ஆனா 10 கொஸ்டின் படிக்க சொன்னா படிப்பீங்கல்ல. நான் ஏன் இதை 10ஆ சொல்றேன்னா, என்கிட்ட படிச்ச பொண்ணு உங்க பேச்சை கேட்காம போயிட்டேன் சார் என்கிட்ட வருத்தப்படி தெரியுமா? அவங்களுக்கு நான் படிக்க சொன்னது 5 கொஸ்டின் சொன்னேன், ஃபர்ஸ்ட் இயர்ல சொன்னேன். அப்ப 5600 கொஸ்டினுக்கு நான் கணக்கு போட்டேன். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இதே 10 கொஸ்டினா சொல்லியிருந்தேனாக்கா அந்த பொண்ணு மிஸ் பண்ண 10 கொஸ்டின் அதுக்குள்ள உள்ள வந்திருக்குமே அப்படி சொல்லிட்டு எனக்கு அன்னைக்கு தோணுச்சு. ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கு. எப்படி? நான் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அந்த ஆர்டரோட உங்களை சந்திக்கிறேன் சார் சொல்லிட்டு போயிருக்கு. இன்னொரு பொண்ணு 2 பேரும் வெறியோட எனக்கு சவால் விட்டுட்டு போயிருக்காங்க. அதைத்தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. புரியுதா? அப்போ படிக்கிறது மட்டுமே உங்களுடைய வேலையா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேலை உங்களை தேடி வரும். புரியுதா? இதே மாதிரி 2018 பேட்ச்ல ஒரு சொன்ன கிளாஸ்ல ஒரு பேரண்ட் என்ன பண்ணாரு, எனக்கு போன் பண்ணாரு. எங்க இருந்து? சங்கரங்கோயில இருந்து எனக்கு போன் பண்ணாரு. சார் இதுவரை எங்களுக்கு ஐடியாவே இல்லை, நானே பிரைவேட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் பொண்ணையாவது எப்படியும் அரசாங்க உத்தியோகத்துல சேர்த்துடணும் சார், படிக்க வச்சிடணும் சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுச்சு. நான் விசாரிச்சேன். கொஞ்சம் சொத்து பத்து உள்ள ஆளு தான். பக்கத்துல ஒரு அகாடமி இருக்கு, IAS அகாடமி ஒன்று இருக்கு, நீங்க அங்க போய் சேர்த்து விட்டுருங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு, சங்கரங்கோயில இருந்து கிளம்பி வந்தார். அப்புறம் என்கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சாரு. நான் எல்லாத்தையும் சொன்னேன், அந்த பொண்ணையை வச்சுட்டு சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு என்ன பண்ணாரு, போய் பணத்தை கட்டார். அந்த பொண்ணு நம்ம பாடம் நடத்தி முடிச்சு தரும் பாத்தீங்கன்னா அது அந்த அந்த சங்கர் IAS அகாடமி புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கும். புரியுதா? நல்லா படிச்சது. செகண்ட் இயர்லாம் பயங்கரமா படிச்சுட்டு இருந்தது. சரி இந்த பொண்ணு எப்படியும் IAS ஆயிரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தேர்ட் இயர் வரும்போது பாத்தீங்கன்னா டிவேட் ஆயிடுச்சு. ஒரு பையன் கூட சுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னை கண்டு ஒளிய ஆரம்பிச்சிச்சு. இங்கதான் உட்காந்துருந்தது கீழே. நான் அங்க வரும்போது என்னை கண்டு ஒளிய ஆரம்பிச்சிச்சு. போயிடுச்சு, லைஃப் போயிடுச்சு. 1 லட்சமும் போச்சு, நீ இதுவரையும் பட்ட கஷ்டமும் போயிடுச்சு. புரியுதா? நம்மோட கவனத்தை திசை திருப்பறதுக்கு ஆயிரம் விசைகள் உன்னை தேடி வரும். புரியுதா? மகாபாரதத்துல அர்ஜுனன் ஒரு கேரக்டர் இருக்கு, துரியோதன் ஒரு கேரக்டர் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்ப அர்ஜுனன் யாரு? அர்ஜுனன் யாரு? படிக்கிறதே இல்லையா? அர்ஜுனன் ஹீரோவா வில்லனா? ஹீரோ, அது மட்டும் நல்லா தெரியுது. வில்லன் யாரு? யாரு? துரியோதன். இதுல அர்ஜுனனுக்கும் துரியோதனனுக்கும் ஒரே ஒரு குரு தான். அவர் பேர் என்னது? துரோணாச்சாரியார். படிச்சிருப்பீங்க, ஞாபகம் வச்சுங்க. துரோணர் தான் சொல்லுவாங்க, துரோணாச்சாரியார் துரோணர்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப 2 பேரும் பயிற்சியில இருக்கும் போது துரோணர் என்ன பண்றாரு,
துரியோதனன் கையில வில்ல கொடுத்து மாமரத்தை காட்டி அங்க என்ன தெரியுதுன்னு கேக்குறாரு. யாருகிட்ட? துரியோதன கேக்குறாரு. துரியோதனன் என்ன சொல்றான்? கிளை தெரியுது, இலை தெரியுது, அந்த இலைக்கு இடையில மாங்காய் தெரியுது அடிங்கிறாரு. அடிக்கிறான், குறி தப்பிடுது. அர்ஜுனனை கூப்பிடுறாரு. அர்ஜுனா, உனக்கு அங்க என்ன தெரியுது? குருவே, எனக்கு அங்க மாங்காயை தவிர வேற எதுவுமே தெரியலன்ட்டு. இப்ப நான் சொல்றதை நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்களேன். கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்ப எது மட்டும்தான் உங்க இலக்கு? எது மட்டும்தான் உங்க இலக்கு? சொல்லுங்க. மாங்காய் தான் இலக்கா? மாங்காய் சீசன்ல வேற மாங்காய் ஞாபகப்படுத்திட்டானே, அதுல உப்பு போட்டு சாப்பிடணும், எல்லாம் சாப்பிடு, நல்லா சாப்பிடு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஒரே அடி அடிச்சான், மாங்காய் கீழே விழுந்துருச்சு. துரியோதனம் அடிக்கும் போது குறி தப்பிருச்சு, அர்ஜுனன் அடிக்கும் போது குறி சரியா பட்டு என்ன வந்துருச்சு? உங்களுக்கு மாங்காய் கீழே வந்துருச்சு. இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இலக்க மட்டும் என்ன பண்ணக்கூடாது? தவற விடக்கூடாது. புரியுதா? உங்க அண்ணன், அக்கா, சித்தப்பா, பெரியப்பா யாராவது பிரைவேட்ல வேலை பார்ப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஜஸ்ட் நீங்க கேட்டுப்பாரு. புலம்புவாங்க. அதுவும் கொரோனா டைம்ல எத்தனை பேருக்கு வேலை போயிடுச்சு தெரியுமா? சம்பளமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா யாருக்கு மட்டுமே கரெக்டா சம்பளம் போயிட்டு இருந்தது? கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் கரெக்டா சம்பளம் போயிட்டு இருந்தது. அவங்க மட்டும்தான் தப்பிச்சது. மீதி எல்லாருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணாங்க? பாதிக்கப்பட்டாங்க. ஏன் உங்க அப்பா அம்மா நீங்க என்ன கேட்டு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். புரியுதா? சரி, இப்ப நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இல்ல இதெல்லாம் வேணாம் சார், எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க பேசலாம். மைக் தரவா? சொல்லுங்க. நானே பேசிட்டு இருக்க கூடாது, நீங்களும் என்ன பண்ணலாம்? பேசலாம். அடுத்த நம்ம கணக்கு போட போலாம். சொல்லுங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான். ஒரு சப்ஜெக்டை நடத்தும் போது எல்லாருக்குமே ஒரே கொஸ்டின் தான் போகுது. எல்லாருடைய பேப்பரையும் ஒரே வாத்தியார் தான் திருத்துறாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாடங்கள் தான் நடத்தப்படுது. ஆனா யாரோ ஒருத்தர் தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறாங்க, யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க. அதே மாதிரிதான் சொல்றது என் கடமை. என் கடமையை நான் சொல்லிட்டேன். இது கடமைன்னு கூட கிடையாது, என்னுடைய விருப்பம், என்னுடைய வேண்டுகோள்னு கூட வச்சுக்கோங்க. புரியுதா? இப்ப நான் போன் நம்பர் கொடுத்துருவேன். என்னைக்காவது ஒரு நாள் சார் உங்க பேச்சை கேட்டா எனக்கு போஸ்டிங்ல இருக்கேன் சார் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு என்னது ஒரு சந்தோஷம். நம்முடைய கல்லூரியில இருந்து ஒரு பேராசிரியருடைய பேச்சை கேட்டு ஒரு மாணவன் நாளைக்கு நிரந்தரமான உத்தியோகத்துக்கு போனா அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேற இல்லை. புரியுதா இல்லையா? இப்ப நாளைக்கு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. இங்க உக்காந்து இருக்கிறதுல நான் சொன்னது யாரோ ஒருத்தருக்கு ஒரு பொறி அடிக்கும், நைட் அடிக்கும், ஒரு பொறி தட்டும். அது யார் அந்த பொறியை கரெக்டா ஃபாலோ பண்றீங்களோ கண்டிப்பா போயிடும். புரியுதா? இப்ப நான் 10 கொஸ்டின் படிக்க சொன்னது எதுக்காக? என்ன மாதிரியான இதுக்கு? டிஎன்பிஎஸ்சி. புரியுதா? டிஎன்பிஎஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன், பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்குமே என்னது? இந்த 10 கொஸ்டின் போதும். ஆனா ஐஏஎஸ் ஆகணும்னாக்கா, ஐஏஎஸ் ஆகணும்னா எத்தனை கொஸ்டின் படிக்கணும்? 20 கொஸ்டின் படிக்கணுமா? சொல்லுங்க. 100 கொஸ்டின் படிக்கணும். எத்தனை கொஸ்டின்? 100 கொஸ்டின். 100 கொஸ்டின் படிச்சேன்னா 50,000 ஆன்சர் வரும். அந்த 50,000 நீ படிச்சுட்ட அப்படின்னா கண்டிப்பா உண்டு. சோ இதுக்கு பேரு தான் அந்த 10 கொஸ்டின் படிக்க சொல்றதுதான் என்ன ஒர்க்கு? ஸ்மார்ட் ஒர்க். என்ன ஒர்க்கு? ஸ்மார்ட் ஒர்க். நீ ஒரே நேரத்துல 1 மணி நேரத்துல நீ 100 கொஸ்டின் படிச்சே ஆகணும் அப்படின்னா படிப்பீங்களா? 1 மணி நேரத்துல உங்க 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் கேக்குறாங்க, ஆன்சர் படிக்க சொல்றாங்க, படிப்பீங்களா மாட்டீங்களா? மாட்டீங்க. ஒரே நேரத்துல 100 கொஸ்டினுக்கு படிச்சு 1 மணி நேரத்துல ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. படிப்பீங்களா மாட்டீங்களா? படிக்க மாட்டீங்க. 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அப்பயும் படிக்க மாட்டீங்களா? படிப்பீங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, படிப்பீங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, படிப்பீங்களா மாட்டீங்களா? என்னடா நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. பசி மயக்கத்துல இருக்கீங்களா? சொல்லுங்க. என்னம்மா? அப்ப எப்படி படிப்பீங்க? இந்த 100 கொஸ்டினுக்கு 1 மணி நேரத்துல நம்ம படிச்சிட்டோம்னா 1 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி படிப்பீங்க?
வெறித்தனமா படிப்பீங்கல்ல, அந்த வெறித்தனத்தை 3 வருஷம் கழிச்சு கிடைக்க போற ஜாபுக்கு இப்பவே அந்த வெறியோட இறங்குங்கன்னு சொல்றேன். புரியுதா இல்லையா? அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு போய் என்ன பண்ணிடலாம், ஒரு சீட்ல உக்காந்துடலாம். என்கிட்ட படிக்கிற பசங்களுக்கு நீ எம்எஸ்சி போகாதன்னே நான் சொல்றேன். எம்எஸ்சி போகாதன்னே நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? எம்எஸ்சி எத்தனை வருஷம் படிக்கணும்? 2 வருஷம் படிக்கணும். புரியுதா? 2 வருஷம் நீ போய் எம்எஸ்சிக்கு படிக்கிறத நீ 2 வருஷம் டிஎன்பிஎஸ்சிக்கு படின்னு நான் சொல்றேன். புரியுதா? அப்ப 2 வருஷம் கழிச்சு டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சு வேலைக்கு போயிட்டன்னா சம்பளம் கிடைக்கும். நீ எம்எஸ்சி போனா 2 வருஷம் கழிச்சு உனக்கு என்ன கிடைக்கும்? சர்டிபிகேட் கிடைக்கும். சர்டிபிகேட் முக்கியமா, சம்பளம் முக்கியமா? அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? நான் 3 வருஷம் கழிச்சு முடிச்சு படிக்க போன பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சார் நான் படிக்கணும்னு உட்கார்றேன், வீட்டுல வேலைக்கு போக சொல்றாங்க சார், தவிக்கிறானுங்க, பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி. ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்டுமே இல்லாத ஒரு வயசுன்னா நீங்க இதுக்கப்புறம் படிக்கக்கூடிய அந்த 3 வருஷம் தான். புரியுதா? நீங்க எவ்வளவு தூரம் இப்பவே நீங்க நிறைய படிச்சிட்டீங்க அப்படின்னா பின்னாடி ரிவிஷன் பண்ணா போதும். நீங்க அப்ப போய் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கஷ்டம். சரி, இப்ப நான் சொன்னது உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? கை தூக்குங்க. உண்மையிலேயே படிச்சிடலாமா? எப்படி படிக்கலாம்? வெறித்தனமா படிக்கலாம். புரியுதா? எவ்வளவு பேரு படிக்க முடியாம, படிக்கிறது இடம் இல்லாம ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து படிக்கிறான். ஒரு சில பேர் பாருங்க, இந்த ஃபுட் டெலிவரி பண்றாங்க தெரியுமா? அவன் ஃபுட் டெலிவரி பண்ற டைம்ல பாலத்துல உட்காந்து படிச்சிட்டு, அதை படிக்கும் போதே படிச்சிருக்கலாம்ல. ஏன்னா என்ன கிடையாது, ஒரு அவேர்னஸ் இல்லை எப்படி படிக்கணும் அப்படின்னு. என்கிட்ட ஃபர்ஸ்ட் இயர் வர பசங்க நான் சொல்லிடுவேன், டேய் நல்லா பாத்துக்க, 60% நீ மார்க் வாங்குறதுக்கு எவ்வளவு படிக்கணுமோ அதை மட்டும் படிச்சா போதும். 99.99% எல்லாம் வாங்கணும் நீ படிக்கவே படிக்காத. புரியுதா? 99% மார்க் வாங்கணும் நீ மாத்தி படி. எதுக்கு படிக்கிற? டிஎன்பிஎஸ்சிக்கு படி. புரியுதா? நான்லாம் எம்எஸ்சி படிக்கும் போது எங்க அப்பா என்னை வந்து திட்டுவாரு, நீ படிச்சது போகும் படுத்து தொலைன்னு திட்டுவார். ஏன்னா நான் நைட்டு 9 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சு 1:30 மணி வரையும் படிப்பேன். சனிக்கிழமை நைட்டு 9:30 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சு நைட்டு 1:30 மணி வரையும் படிப்பேன். விடிய கிளம்புற பார்த்தோன்னா தலைவாணிலாம் ஒரு ரத்தமா இருக்கும், என் மூக்குல இருந்து ரத்தம் வந்துடும். அதனால ரூம்ல வெளில லைட் எரிஞ்சாலும் எங்க அப்பா உடையாந்துருவாரு. அப்படி படிப்பேன். எம்எஸ்சில மெடல் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. புரியுதா? ஐயோ அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சோமே, இதை மாத்தி படிச்சோம்னா அப்பவே வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு யோசனை பண்றப்போ வயசு ஓடி போச்சு. ஹெச்ஓடி என்ன சொன்னாரு, நீ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்ட, உனக்கு சீக்கிரமே உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருந்தார். எப்படி கிடைச்சது பாரு, 13 வருஷம் கழிச்சு. 2014 பிஹெச்டி முடிச்சுட்டு கவர்னர் கையால பட்டம் வாங்கினேன். கடைசியா நான் ஒரு அரசியல்வாதியோட காலேஜ்ல ஒர்க் பண்ணேன். இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன வச்சு ஓட்டுக்கு பணம் கொடுக்க வச்சாங்க. இதை விட ஒரு பொழப்பு, மானங்கட்ட பொழப்பு தேவையா? சொல்லுங்க பாப்போம். பிரின்சிபாலே அங்கதான் இருக்காரு. எங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருந்தாரு, சார்லஸ் காஸ்பராஜன். அவர் நம்ம காலேஜ்ல ஓல்டு ஸ்டூடெண்ட். அவர் கொஞ்சம் ஜெனூனா இருப்பாரு. இந்த வேலைக்கெல்லாம் என்னால வர முடியாது சார். அப்படியா சார், ஓகே சார்ன்ட்டாரு. எலெக்ஷன் முடிஞ்சு வந்தோன்னா அவர் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. பிரின்சிபாலே அங்கதான் இருக்காரு. வேற வழி இல்லை. ஏன்னா சொல்றத செஞ்சுதான் ஆகணும். புரியுதா? நான் இங்க இன்டர்வியூக்கு வரும்போது அங்கதான் இருக்கேன், ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கேன். எவ்வளவு வழி தெரியுமா எனக்கு? அதுவும் எப்படி, ஒரு அழுக்கு சட்டை, கைலி, அந்த கைலிக்குள்ளதான் காசே வச்சிருக்கோம். அந்த கட்சிக்காரன் அங்க நிப்பான். எவ்வளவு? 10 கொஸ்டின். இந்த 10 கொஸ்டினை கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா யோசனை பண்றான், படிச்சிருவான்னு நினைக்கிறேன். என்னடா படிச்சிருவியா? மைண்டுக்குள்ள ஓடுது. இந்த பொண்ணு கூட யாரோ யோசனை பண்ணாங்க. எல்லாருமே படிக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் படிப்பாங்க. புரியுதா? அதனால கார்கில் போர், மேஜர் சரவணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம காலேஜோட ஓல்டு ஸ்டூடெண்ட். கார்கில் போர்ல வந்து ஹீரோ அவர் தான். நான் எதுக்காக சொல்றேன்னா,
இந்த பவுண்டரியில இருக்கான் தெரியுமா, பாகிஸ்தான் பார்டர்ல நிக்கிறான் தெரியுமா இந்தியன் சோல்ஜர்ஸ், அவனுக்கு எல்லாம் தூக்கமே இருக்காது, சுத்தமா தூக்கமே இருக்காது. ஒரு ஆர்மி சோல்ஜர் ஒருத்தரை மீட் பண்ண, அவர் என்ன சொன்னாருன்னா, அங்கதான் சார் போடுவாங்க சமயத்துல அந்த பாகிஸ்தான் பார்டர்லாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல இது போட்டிருப்பானுங்களாம், ஒரு சின்னதா ஒரு தூசி பட்டார பட்ட பட்ட படன்னு வெடிக்குமா, உடனே பாகிஸ்தான்காரன் சுடான்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் அலர்ட் ஆயிடுவான், தூக்கமே இருக்காது சார்ன்னு சொல்லிட்டு. இப்போ நான் எதுக்காக சொல்றேன்னா, அப்போ அவன் அட்டாக் பண்றவன் டே டைம்ல அட்டாக் பண்ணா நைட்ல அட்டாக் பண்ணுவானா, நைட்ல. அப்போ நம்ம நல்லா தூங்கணுன்றதுக்காக வேண்டி அவன் அங்க தூங்காம இருக்கான், உண்மையா இல்லையா? அப்போ நம்ம நல்லா தூங்குறதுக்காக வேண்டி நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். மாசம் பிறந்தா நமக்கு ஒரு சம்பளம் வருது அப்படின்னு நீங்க மைண்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். நாளைக்கு சம்பளம் வருமோ வராதோ அப்படின்ற ஒரு கேள்வி மனசுல வந்துருச்சு அப்படின்னா தூக்கம் இருக்காது. தூக்கம் இல்லைன்னா பிபி, சுகர், பிரஷர் எல்லாமே வரும். இத நான் சொல்றது உண்மை. நீங்க இத போய் யார்கிட்ட கேட்டு பாருங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா என்ன பண்றீங்க கேட்டு பாருங்க. புரியுதா இல்லையா? இப்ப நான் சொல்றதுல எத்தனை பேருக்கு உண்மையிலேயே ஒரு பிளான் கிடைச்சிருக்கு? ஓப்பனா சொல்லுங்க. நீங்க பேசுறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல சார், அது வேற. உண்மையிலேயே உங்களுக்கு பிளான் கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கா இல்லையா? இப்ப என்னப்பா நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களா? என்ன பார்த்தா பயமா இருக்கா உங்களுக்கு? பயப்படாதீங்க. ஒரு ஆசிரியர் வகுப்புக்குள்ள வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? இவர் ஏன்டா வராரு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. இவரு வரணும் அப்படின்னு வந்து என்ன பண்ணணும், நினைச்சா மட்டும்தான் அவர் நடத்தக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு முழுசா போய் சேரும். வேண்டாம் விருப்பா உள்ள உட்காந்தா உனக்கு வந்து என்னது, பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி வந்து என்னது, ஆப்சன்ட் தான். புரியுதா? அப்ப நீங்க படிக்கணும்னு உட்காரும் போது ஃபுல்லாவே நீங்க எதுல இருக்கணும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்லயே தான் இருக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு உன் மைண்ட் வந்து என்னது ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். நான் 2005 இருந்து 2007 வரையும் வேலூர் மாவட்டத்துல ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணேன். மேல்மருவத்தூர் குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பிரான்ச் காலேஜ் அங்க ஒண்ணு இருக்கு. அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு விதமா பண்ணுவாங்க. ஸ்டாஃபுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஜூஸ், கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் என்ன பண்ணாங்க, ஒரு கிளாஸ்ல வந்து பால், மாட்டு பால் இப்படி என்ன பண்ணாங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ட்ரேல எடுத்துட்டு வந்துச்சு, என்கிட்ட வந்துச்சு. என்கிட்ட வரும்போது என்ன பண்ணுச்சு, அந்த பொண்ணு அந்த ட்ரேவை அப்படியே ஷேக் பண்ணுச்சு. நான் சொன்னேன் பால் ஆடுதுன்னு சொன்னேன். உடனே அந்த பொண்ணு இல்ல சார் மாடுதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. புரியலையா? புரியுதா புரியலையா? இப்ப நான் சொல்லி அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, நான் என்ன சொன்னேன், பால் ஷேக் ஆகுறத நான் ஆடுதுன்னு சொன்னேன். அப்ப நான் என்ன சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு, நீங்க ஆடுதுன்னு சொல்றீங்க, ஆட்டுப்பால்னு சொல்றீங்க, இல்ல சார் மாடுதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நான் சொன்ன அடுத்த செகண்ட் சொல்லிச்சு பாருங்க. இப்ப நான் என்னன்னா எனக்குமே அது புரியல, சத்தியமா சொல்றேன், நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன். எனக்கு பக்கத்துல தமிழ் பவன்ல ஒருத்தர் வந்தாரு, நீ வந்து ஆடுதுன்னு சொல்ற, ஆட்டுப்பால்னு சொல்ற, அந்த பொண்ணு மாட்டுப்பால்னு சொல்லிட்டு போகுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல, நம்ம வேற பிரச்சனையில உட்காந்து நம்ம தான் பிரச்சனையே போறவே போட்டு தூங்கிட்டு இருக்கோமே. சரியா? அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை பாருங்களேன், பயங்கரம். நான் ஒரு சும்மா ரொம்ப அசந்தே போயிட்டேன் நான். அது மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நிறைய இருக்கணும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய புத்தகங்களை வாசிக்கணும். புத்தகங்கள்லாம் என்ன புத்தகங்கள், என்ன புத்தகங்கள் சொல்லுங்களேன்? சப்ஜெக்ட் கிடையாது, சப்ஜெக்ட் தவிர நிறைய புத்தகங்கள் இருக்கு. புரியுதா? ஒரு சில பேருக்கு வந்து படிச்ச உடனே மனசுல பதியும், ஒரு சில பேருக்கு பதியவே பதியாது, ஒரு சில பேருக்கு லேட்டா வரும். அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். டைம் ஆயிடுச்சா? பார்க்கலாம். ஓகே, நான் சொல்றது ஏதாவது மாற்று கருத்து இருக்கா சொல்லுங்க. மாற்று கருத்து ஏதாவது இருக்கா? அப்ப என்னையில இருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். வெரி குட். எப்பயில இருந்து படிக்க ஆரம்பிக்கணும்? இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிக்கணும். பாப்போம், நாளைக்கு கேட்பேன். அப்ப நாளைக்கு எத்தனை கொஸ்டின் ஆயிருக்கணும்? 20 கொஸ்டின் ஆயிருக்கணும். புரியுதா? சார் இந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணி பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஓகே, ஆஃப்டர் லஞ்ச் வி வில் மீட்.